எல்லாருக்கும் வணக்கம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சண்டே ரியாக்ஷன் வீடியோ. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நீங்க சண்டேல பாத்தீங்கன்னா மட்டும்தான் ரெண்டு விஷயம் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு சந்தோஷம், இன்னொன்னு கஷ்டம். இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்க என்ன கேசரி சாப்பிடுறாங்கன்னு நினைச்சீங்களா? அது என்னடா சந்தோஷம் கஷ்டம் அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அது வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? சண்டே ரியாக்ஷன் வீடியோ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அதை பத்தி பேசலாம். அதனால ஆரம்பிக்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வேலை சொல்லியே கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இதுல பார்க்கும்போதே தெரியும். சண்டே வந்ததுக்கு அப்புறம் என்னோட பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னாவே தூங்குறது தான். நம்ம அதை பத்தி சொல்றோன்னு ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சண்டே நெருங்க என்னடா பண்ண போறோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படியே படுக்கணும். அப்படியே ஏதோ வேலை செஞ்ச மாதிரியே நம்ம அந்த நாளை அப்படியே தூங்கி அப்படியே மொத்த நாளே அப்படியே கழிச்சிடணும். சாயந்தரம் ஏந்து பார்க்க நாள் சண்டேவே முந்திச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும். தப்பு நம்ம மேல வச்சுக்கின்னு லீவு மேல போறோம். இது மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் இது மாதிரி தான் வரும். அதனால நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோ போகலாம். காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுங்க? எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளித்தேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆகிட்டு திரும்பி போட்டு தூங்கிட்டேன். நம்ம தூங்கி ஏந்து திருப்பி தூங்குறதுக்கானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது அந்த ஒரு நாள் தானே. அந்த ஒரு நாளை நம்மளால எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வேஸ்ட் பண்றோம். எதனால கேட்டீங்கன்னா தூக்கத்தினால தான். இந்த சோம்பேறித்தனம்னு ஒண்ணு இருக்குது. அதை பத்தி நம்ம போத்தவரை நம்ம ரியாக்ஷனை பத்தி தான் நம்ம பார்க்க வந்துக்கிறோம். காலையில எழுந்த, குளிச்ச, பல்லு தேய்ச்ச, மறுபடியும் பார்த்துட்டேன். என்னடா இது புதுசா இருக்குது இது. ஒரு சில பேர்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு கரெக்டா பிளான் பண்ணுவாங்க. படத்துக்கு போறதா இருக்கட்டும், பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும், அவங்கவுங்க பிடிச்ச ஒரு நாளா அது மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது முடியாது. ஏன்னா அந்த நாள் மட்டும்தான் வேகமா போயிடும். மற்ற எந்த நாளுமே வேகமா போகாது. ஏன் சொல்றேன்னா அடுத்த வீடியோல சொல்றேன். தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு போறீங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எங்களை மாதிரி கூட்டிட்டு சாவறீங்க. என்ன ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு நாள் லீவுன்னு பார்த்தா அதுலயும் ஒரு விஷயம் சொல்லி கூட்டின்னு போயிட்டு வேலை வாங்கினா டேரக்ட் நல்லா இருக்கும். இதுக்குதான் எங்க கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு சொல்லிட்டு கூட்டின்னு எங்களுக்கு சாப்பிடுறதுக்குள்ள ரைட்ஸ் இருக்குது. வேணா கொஞ்சோண்டு ரைஸ் இருக்குது, குழம்பு ஊற்றி சாப்பிட்றியா அப்படின்னு யாராச்சும் கேட்பீங்க. அந்த மாதிரி காமெடிலாம் நீங்க பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க வரோம், 4 o'clock எங்கெங்கே போறோம். நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருக்கும். ஆனா என்ன பிளான் தான் தெரியும். இதோ பிளான் இருக்கும். ஆனா கொஞ்சம் லைட்டா டயர்டா இருக்குதுரா, கொஞ்சம் அசந்துட்டு வர அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வரவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மட்டும் நம்ம மண்டிக்குள்ள ஓடினே இருக்கும். ஒரு சில பேர்லாம் ஞாயிற்றுக்கிழமை போறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது, இருக்கிறதும் தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம இருந்தா தானே ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இருக்கிறதுக்கு. சண்டே பிளானா ஒரு பிளானும் கிடையாது. வீட்டுல பார்த்துட்டு தூங்குறது அதான் பிளான். கேட்டா ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டுமே அப்படின்ட்டு நம்ம மேலே தப்பு இருந்துன்னு நம்ம வேற ஒரு மேல தப்பு போடுவோம்.
என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம வந்து அடுத்த வீடியோ போகலாம். டேய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? கறி குழம்பா? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? ஏன்டா அந்த என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அட் சண்டே ஆன் ஓம் கறி எல்லா ஞாயிற்றுக்கிழமைனாவே எல்லாருக்கும் எல்லார் வீட்லயும் சிக்கன் மட்டன் அப்படியே அவங்க பிடிச்சதை செய்வாங்க. ஒரு சில வீட்லலாம் சாம்பார் அந்த மாதிரி செய்வாங்க. எங்க வீட்லயும் அதெல்லாம் நடக்கும். ஆனா சோத்துல கை வச்சதுக்கு அப்புறம் கூட நீ சாம்பார்னு கேட்கிற பேரு அது வந்து வந்ததுக்கு அதுவாச்சு இருந்ததுன்னு சந்தோஷப்படணும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்னதான் கறி குழம்பு சாப்பிட்டா நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாரியே இருக்கும். அருமையா கறி கஞ்சி வச்சோமா அப்படியே அப்படியே படுத்தோமா அப்படியே தூக்கத்தை ஒண்ணு போட்டோமான்னு இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையே முடிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம ஒண்ணுமே கேட்க முடியாது. அதனால வேஸ்ட் பண்ணுவோமே ஞாயிற்றுக்கிழமை. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இவனுக்கு எல்லாம் கறிஞ்சோறு போடுறது. நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட்டு சில்பா செட்டிங்கிற இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு எவனாச்சும் கிடைச்சா ஆட்டியா போட்டு. எஸ், சண்டே பிளான் இதான். அருமையா இவங்க போடுமா, ஹோட்டலுக்கு ஓடுமா, அப்படியே கறி கஞ்சி வச்சோமா, அப்படியே படத்துக்கு ஓடுமா, ஊரை சுத்தணுமா, திருப்பியும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோமா, திருப்பியும் ஞாயிற்றுக்கிழமை வேஸ்டா போச்சுன்னு புலம்பணுமா, அடுத்த நாள்ல எல்லாம் வேலைக்கு போக வேண்டியதான். அவ்வளவுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமைனாவே அவ்வளவுதான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த மாதிரிலாம் பிளான் பண்ண முடியாது. ஏதோ நம்மளால முடிஞ்சது அப்படியே பசங்களோட ஜாலியாக ஊரை சுத்தணுமா, டீ சாப்பிட்டோமா, திருப்பியும் அடுத்த நாள்ல வேலைக்கு போகணுமா, புலம்பணுமான்னு இருக்கணும். அவ்வளோ. அதை விட்டுட்டு பெரிய பிளான் போட்டிங்கன்னா அந்த பிளான் வந்து நடக்காம கூட போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனா அப்படிதான். நம்ம இப்ப கடைசியா ஒரு வீடியோ ஒன்று பார்த்துடலாம். இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறது என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக முடியாது. உங்களுக்கே தெரியும், சண்டேல நம்ம ஒரு பிளான் பண்ணுவோங்க. தனியா எங்கன்னா போறதா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கன்னா போறதா இருக்கட்டும், இல்ல வீட்டுல ஃபேமிலி கூட எங்கன்னா போறதா இருக்கட்டும், ஒரு பிளான் ஒண்ணு பண்ணுவோம். ஆனா பிளான் பண்ணி அதெல்லாம் பண்றதுக்குள்ளேயே ஞாயிற்றுக்கிழமை போயிடும். அதான் சொல்றாங்க. அதனால எந்த பிளானுமே பண்ணாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, அப்படியே ஞாயிற்றுக்கிழமையா டக்குன்னு எங்க கிளம்பணும் அப்படியே டக்குன்னு கிளம்புறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் நடக்காது. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைன்றது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் கழிச்சுதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும். அதனால இருக்கிற அந்த ஒரு நாளாச்சு பிரயோஜனமா எதனா யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அதனால என்ன மாரி ஞாயிற்றுக்கிழமை வேஸ்ட் பண்ணாம நீங்க சரியாக பயன்படுத்தணும்னு சொல்லிக்கொண்டு, எப்பவும் போல சொல்ற மாதிரி பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, அதை பிடிச்சி பண்ணுங்க, அதற்கு வந்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். விஜய் நான் சொல்ற மாதிரி கான்ஃபிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். இதை சொல்லிக்கொண்டு அடுத்த ரியாக்ஷன் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பாய்.